ஹாய் கைஸ், வெல்கம் டு சானோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். டுடே ஸ்பெஷல் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் மினி வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய இந்த பாட்டி வந்து எங்கள் அம்மாக்கே பாட்டிங்க. இவங்க 5 தலைமுறையை பார்த்தாங்க. ஜஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி தான் பார்க்க போகிறோம். இவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட பிள்ளையும் அவங்களோட மருமகளும், நடுவில் இருக்கக்கூடிய அந்த குட்டி பாப்பா தாங்க எனக்கு பேர் வச்சது. ஸோ அவங்க பேர் கோகுல அண்ணா. அவங்க இந்த தாத்தா பாட்டி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட அப்பாவும் அம்மாவும் எங்கள் தாத்தா பாட்டி. இவங்க நடுவில் எங்கள் சித்தி இருக்காங்க. ஸோ இந்த தாத்தா தான் இந்த பாட்டியோடைய ஹஸ்பண்ட். இவங்க பேர் சொல்லக்கூட அவங்க அவ்வளோ அச்சப்படுவாங்க. நாராயணசாமி முதலியார் அப்படி சொல்கிறதுக்கு அவ்வளோ கூச்சப்படுவாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அப்பாவோட பழைய ஸ்டில்லு. ஸோ அந்த எங்கள் சித்தியோட ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோஸ் இது. இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பாவோடைய வெட்டிங்கில் வந்து எங்கள் பாட்டி வந்து ஆரத்தி எடுப்பாங்க. ஸோ அப்போ எடுத்த பிக்கு தான் அது. ஸோ இந்த பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எப்படி எவ்வளோ கம்பீரமாக, எப்படி அவங்களோட உடல் அமைப்பாகட்டும், அவங்களோட பேச்சு கூட வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இதெல்லாம் அவங்களோட சிஸ்டர்ஸ், எங்கள் பாட்டியோடைய அக்கா தங்கச்சிங்க. இதில் இந்த ஃபோட்டோவில் பார்க்குறப்ப இதில் எங்கள் அப்பாவோட அம்மா கூட சென்டராக நின்றுட்டு இருக்காங்க பாருங்கள், எங்கள் ஆயா கூட. ஸோ பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி இல்லாத எந்த ஃபங்க்ஷனும் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நாங்கள் பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு எங்கள் பாட்டி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் எல்லாமே இறந்துட்டாங்க. ஸோ இவங்களுடைய நினைவுகள் நம்ம இந்த ஃபோட்டோவை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபோட்டோஸ்லாம் எடுத்தால் ஆயில் குறைஞ்சிடும், ஆயில் வந்து குறைஞ்சிடும், வயசு குறைஞ்சிடும், ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா திட்டத்திட்ட ஒரு 14 இயர்ஸ், 40 வருஷத்துக்கு 35 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோஸ் தான். பட் ஆனால் எங்கள் பாட்டி வந்து இந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமே கூட இப்போ 100 வயசுக்கு கிட்ட வரைக்கும் எங்கள் பாட்டி வந்து வாழ்ந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 95வது வயசு கேக்கு கூட நாங்கள் கட் பண்ணோம். ஸோ அவங்க வந்து இப்போ இதை கேக் கட் பண்ணியே ஒரு 3 or 4 இயர்ஸ் பிஃபோர் இது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்களுக்கு திட்டத்திட்டு 100வது வயசு கிட்ட வந்துட்டாங்க. ஸோ லைஃப்பில் அவங்க என்ன ஒரு நல்லது, என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணாலுமே, ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால், ஒரு ஃப்ளாட் வாங்கினா, எது பண்ணாலுமே போய் எங்கள் பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம். ஸோ இப்போ அவங்க இல்லை. இறப்ப கூட அடுத்தவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு தான் அவங்க உட்காந்துட்டு பேசிட்டு வெத்தலைப்பாக்கு போட்டுகிட்டே இறந்துட்டாங்க. ஸோ வந்து ஃபோட்டோஸ் எடுத்தால் வந்து ஆயுசு குறைஞ்சிடும், அதெல்லாம் சுத்த மூட நம்பிக்கைங்க. இந்த மாதிரி மெமரிஸு, இந்த மாதிரி அவங்களோட வீடியோஸு இதெல்லாம் பார்த்து நம்ம லைஃப்பில் நம்ம குழந்தைங்க, நம்ம பேரை பேத்தி அந்த மாதிரி பார்த்து சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் இந்த ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்தோம். ஸோ எனிவே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்.